இது வந்து எல்லாரும் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ல இருக்காங்க. எப்படி இருக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. செகண்ட் ஒன், எங்க தாத்தா நெல் எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி கிச்சன்ல சாமி ரூம்ல எல்லாத்தையும் நெல்லை வைப்போம். அது மட்டும் இல்லாம சாமிக்கு வைக்கிற பாயசத்துல புது நெல்லை போட்டு சாமிக்கு பூஜை பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம எங்க வெளியே சின்ன பூக்குளம் வந்து வாங்க. நாளைக்கு நாங்க பெரிய குளம் போடுவோம். ஓணத்துக்கு பெருசா போடுவோம். நாளைக்கு வீடியோ போடுவோம். மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. பாத்தீங்கன்னா குட்டி குளம். புத்ராட பூநிலாவே வா முத்தத்தே பூக்களத்தில் வா. இங்க பாத்தீங்கன்னா நாங்க பாயசம் உண்டாக்கிட்டு இருக்கோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க பால் ஊற்றி தான் இந்த பாயசம் உண்டாக்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வெல்லம் கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த வெள்ளத்தை எடுத்து இங்கே போட்டோம்னா நல்லா ஸ்வீட் ஆகும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா எரிசேரி உண்டாக்கிறதுக்கு வேண்டி வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். இது இன்னும் ரெடி ஆகலை, இன்னும் நிறைய வேலை இருக்குது. உங்களுக்கும் கொஞ்சம் வேணுமா என்ன? இங்கே பார்த்தீங்கன்னா எரிசேரி ரெடி ஆகிட்டு இருக்கு. பாருங்கள், பார்த்தாலே சாப்பிட்ணுன்னு தோணுது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் பாயசத்தில் ஊற்றுறதுக்காக தேங்காய் பால் இங்கே வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதுவும் தேங்காய் பால் தான். எரிசேரி ரெடி ஆகிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் அங்கே பாட்டு வெள்ளட்டி நல்லா கரைச்சி இதில் ஊற்றி நல்லா டேஸ்ட்டாக மாட்டியாச்சு. இன்னி இது மட்டும்தான் பாக்கி. தேங்காய் பால் அது இருக்கு. தேங்காய் பால் இங்கே பாருங்கன்னா பனானா சிப்ஸ் ரெடியாக இருக்காங்க. நாங்கள் பனானா எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இது கட் பண்ணி எல்லாம் முடிச்சு ஃப்ரை பண்ணோம்னா பனானா சிப்ஸ் ஆகிட்டு நம்ம சுத்தமாக சாப்பிட்லாம். சேனல் சிப்ஸ் ரெடி பண்ணக்காக நாங்கள் இங்கே தண்ணி போட்டு வச்சுருக்கோம். இன்னைக்கு உப்பெல்லாம் சேனல் சிப்ஸ் ரெடி ஆயிடும். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, எங்க தாத்தா கட்டில் கொண்டு வந்தாச்சு. முத்தத்தே பூக்களத்தில் வாடிய பூவணியில் இத்திரி பால் சுரத்தான் வா 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 உத்ராட பூநிலாவே வா. கதிர் வந்தாச்சு. நாங்கள் இன்னும் சாமி ரூம்ல எல்லாம் வச்சு பூஜை பண்ண போகிறோம். திருவோணத்தின் கோடியுடுத்தான் கொதிக்கும் தெருவின் மக்கள். திருவோணத்தின் கோடியுடுத்தான் கொதிக்கும் தெருவின் மக்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கள் வீட்டுக்கு கதிர் வந்தாச்சு. கதிர் வந்துட்டு இப்போ நாங்கள் சாமி ரூம்ல எல்லாம் நனைக்க போகிறோம். நனைக்கிறதுனா அங்கே வந்து மேலே இப்படியெல்லாம் வச்சுட்டு செய்ய போகிறோம். வச்சு முடிச்சு நாங்கள் பூஜை பண்ணிட்டு முடிச்சிடுவோம். ஸோ வாங்க போகலாம். அது மட்டும் இல்லாமல் நெல் தான் நமக்கு சாப்பாடு கொடுக்குது. நெல் எடுக்க வைக்கிறோம், அதுக்கு வேண்டிதான் நம்ம வைக்கிறோம். நெல் தான் நமக்கு சாப்பாடு கொடுக்குது. பாத்தீங்களா, அதுல குட்டி குட்டி பீஸா எடுத்து அதுல இருக்க நெல்லை வெளியே எடுத்து சாமிக்கு பூஜை பண்ணி பாயசத்துல போடுவோம். நாங்க கதிர் இருக்க போறோம். நாளைக்கு இருக்கு வாங்க. வாடிய பூவணியில் இத்திரி பால் சுரத்தான் வா 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 உத்ராட இருக்கு. வாங்க. இப்ப வெளியே வைக்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இப்ப எங்களோட வீட்டு வாசல்ல கட்ட போறோம்.
ഉത്രാട പൂവിളിയിൽ കേരളം ഉണരുകയായി പുത്തിരയാടും ഗ്രാമവസന്തം. நாங்க எல்லாம் அடிச்சோம். இனி பூஜை பண்ணதுக்கான எல்லா சாயனமும் அம்மா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு காலையில வாங்க. திருமுடி அணியுகையாய் படையும் தென் பழமகளும் பழமுதிரும் பொன் பார்வனவும் மதுமயலகரியில் அடிமுடி உலையுகையாய். ஃப்ரெண்ட்ஸ், இங்க நாங்க ஷேரி பாட்டு வச்சு பூஜை பண்ற பாட்டு வச்சு நாங்க கட்டுவோம். பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் நீ புது நெல்லிலேருந்து அரிசி எடுத்து பாயசத்தில் போட போகிறாங்க. பாருங்க, இங்கே பார்த்தீங்களா, புது அரிசியை பாயசத்தில் போடுறோம். பார்த்துக்கிங்களா ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சிப்ஸு சேனையும் வறுக்க போகிறோம். எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம பப்படத்தை வறுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் பப்படத்தை வறுத்துட்டு இருக்கோம். பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் நேந்திர சிப்ஸ்க்காக வறுத்து வைக்கிறதுக்காக காமிச்சிருப்போமே, அடைப்பா வறுக்க போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம சேனை வறுக்க போகிறோம். சேனை வறுத்து முடிஞ்சிச்சுன்னா எல்லா ப்ரிப்பரேஷனும் முடிஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம பூஜைக்கு தயாராக வேண்டியதுதான். எல்லாத்தையும் இலையில வச்சு சாமி ரூமுக்குள்ளே கொண்டு போய் பூஜை பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட பூஜை பண்ணக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, வேலையே நாங்கள் ஆட் நம்பர்ஸ் தான் வைக்கணும், ஈவன் நம்பர்ஸ் வைக்கக்கூடாது. இங்கே பார்த்தீங்களா, எல்லாம் போட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்க தாத்தா பூஜை பண்றாங்க. பாருங்க, நீங்களே கூப்பிட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட பூஜை முடிஞ்சு. இனி நாங்க இதெல்லாம் எடுத்து சாப்பிட போறோம். வாங்க போலாம். ஃப்ரெண்ட்ஸ், எங்க பூஜை முடிஞ்சிச்சு, நாங்க சாப்பிட போறோம். இனி லஞ்சுக்கு சத்யா. ஓகே, லஞ்சுக்கு பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. எங்கள் அம்மா எல்லாமே சமைச்சு வச்சுட்டாங்க. இன்னைக்கு சத்யா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. வாங்க என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட சத்யா தலைமையெல்லாம் முடிஞ்சு நாங்கள் இங்கே சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி உத்தராடம். அதுதான் இந்த வீடியோவில் மெயினே. அது